பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதிக்க பழகிக் கொள்ளுங்கள். துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு. இன்றைக்கு சங்கீதக்காரனுடைய ஒரு வசனத்தின் வாஸ்து தியானிக்க போகிறோம். 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகி என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன். துதி ஒரு உன்னதமான ஆயுதம். தேவ பிள்ளைகளே, துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே சத்துரு அவர்களை நெருங்கவே பயப்படுவார். துதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்ப்புகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலும் நடுங்கி போவார்கள். ஏனென்னா அவருக்கு என்ன பேர் பாருங்களேன், துதிக்கு பாத்திரர், துதியிலே வாழ்கிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர், துதிக்கு பயப்படுகிறவர். துதிக்கும் பொழுது பரலோகமே அஞ்சும். ஒரு தேவ பிள்ளை துதிக்க ஆரம்பித்த உடனே அவனை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும். அவனை சுற்றி தேவனுடைய தூதர் சேனை இறங்கி வரும். துதிக்கும் போது பாதாள வல்லமைகள் நடுங்கும். துதிக்கும் போது விக்கிரங்கள் அலறி போகும். துதிக்கும் போது சத்துரு நடுங்கி போவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்துல பல இடங்களில் இந்த துதியின் வல்லமையை பார்க்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலே, கட்டப்பட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் ஆட்டங்கண்டு போனதையும் கட்டுகள் அவிழ்ந்ததையும் நீங்கள் நானும் வாசித்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு கட்டுகள், ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைகள் நிமிர முடியாத அளவுக்கு உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்துல ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான உறவு இல்லை, ஏதோ வாழ்க்கையில ஒரு கசப்போடு கூட நடந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிக்க, ஆண்டவரை எவ்வளவுக்குள்ள பிரைஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள அந்த துதியின் வல்லமை இறங்கி வரும். அந்த துதியின் வல்லமை இறங்கி வரும்போது சத்துருக்கள் நடுங்கி போவார்கள். அவர்கள் கைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். துதிச்சு பாருங்களேன், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான ஒரு பாடலை ஃபாதர் அவங்க எழுதினாங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். நீங்க துதியை எடுத்தா சாத்தான் ஓடி போவான். உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் வேலையை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு சத்துரு ஓடி போவான். துதிக்கு பாத்திரராக அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை பிரைஸ் பண்றீங்களோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க வாய் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். உங்கள் வாயில என்ன இருக்குது? முறுமுறுப்பு இருக்குதா? கோபம் இருக்குதா? வைராக்கியம் இருக்குதா? அங்கலாய்ப்பு இருக்குதா? புறங்கூற காரியங்களும் வாயில இருக்குதா? தயவு செய்து அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்கள். இன்றைக்கு சத்துருக்கள் நடுங்கி போவார்கள். ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? துதிப்பீங்களா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துதிக்கு பாத்திரராகி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு துதியின் ஆவி இறங்கும்படி செபிக்கிறேன். குடும்பங்கள் ஒரு துதியின் சத்தம் உண்டாகட்டும். சத்துரு நடுங்கி போவானாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.